தளபதி விஜய் கம்பேக் கொடுத்துட்டாரு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னை மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இதுல விஜய் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னும், எப்போவுமே 5 வருஷத்துக்கு ஒரு முறை இதை சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு. அதை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தல் முடிவு வரும்போது அது தேவைப்படும் அப்படின்னு திமுகவை சாராமரியா விமர்சனம் செஞ்சிருக்காரு விஜய். அதற்கப்புறமா, என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். சொல்ல முடியாத அளவு வேதனை வழியில இவ்வளவு நாட்கள் நம்ம அமைதியா இருந்தோம். அப்படி அமைதியா இருந்த நேரத்துல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி நிறைய பின்னப்பட்டுச்சு, பரப்பப்பட்டுச்சு. இது அத்தனையுமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணையோடு தொடச்சி எறிய போறோம். ஆனா அதற்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்துல நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு நான் நாகரீகமா பதிலடி கொடுக்கணும். அப்படிதான் நான் இப்ப நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்கின்ற முதல்வர் தமிழக சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் எவ்வளவு வன்மத்தை கக்கி இருக்காங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க? அங்க உச்சநீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல முடியாம மௌனம் காத்தாங்களே, அதை தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? உச்சபட்ச அதிகார மயக்கத்திலிருந்து தமிழக முதல்வர் பேசினாரோ? மனிதாபிமானம், அரசியல், அரபு, மாண்பு இது எல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டும் பேசிக்கிட்டு அரசியல் ஆட்டத்தை ஆட தொடங்கிட்டாரு தமிழக முதல்வர். இப்போ நான் கேட்ட கேள்வி அனைத்துமே நான் கேட்கலங்க, உச்சநீதிமன்றம் கேட்டது. இதை எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு முதல்வர் அவர்களுக்கு புரிகிறதா என்ன? உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, நிஜத்திலையும் மக்களுக்கு தமிழக அரசு மீது இருக்கின்ற நம்பிக்கை முழுக்கவே மண்ணில் புதஞ்சு போயிருச்சு. இதுவாவது தமிழக முதல்வர் அவர்களுக்கு புரியுதா இல்லை புரியலையா? அப்படி புரியல அப்படின்னா வர 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்கள் புரிய வைப்பாங்க. அப்போ கூட இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னுட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு அறிவாலயத்திற்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இப்போவே அந்த அறிக்கையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு. போன பொதுக்குழுவில் என்ன சொன்னனோ அதைத்தான் மறுபடியும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம்ம தமிழக சொந்தங்களுடைய வடிவங்களில் மாபெரும் சக்தியாக நம்ம கூட நிற்கும் பொழுது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால் தோழர்களே, நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடையூறு தற்காலிக இடையூறு மட்டும்தான். அதனால் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம். மக்களோடும் கைகோர்த்து நிற்போம். மக்களோட களத்தில் இருப்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். நான் இப்போ கூட சொல்கிறேன், 2026 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று திமுக. இப்படித்தான் தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ தலைவர் விஜயாக இன்னைக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு.